நடிப்பாற்றலின் திறனால் உலகமெங்கும் வியாபித்திருக்கும் தமிழரின் மனங்களில் வாழும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. சின்னையா மன்றாயருக்கும் ராஜாமணி அம்மாளுக்கும் மகனாக விழுப்புரத்தில் 1927 ஆண்டு அக்டோபர் 1 பிறந்தார். அவரது இயற்பெயர் கணேசமூர்த்தி. சிவாஜி கணேசனின் அப்பா பூர்வீகம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள வேட்டைத்திடல் என்ற கிராமம். சிவாஜியின் அம்மா ராஜாமணியின் ஊர் விழுப்புரம். சிவாஜியின் அப்பா சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர் இராணுவம் சென்ற ரயிலுக்கு வெடிகுண்டு வைத்து கைதான அன்று சிவாஜி கணேசன் பிறந்தார். சிவாஜியின் அப்பாவுக்கு 7 ஆண்டுகள் வெள்ளையர் அரசு ஜெயில் தண்டனை வழங்கியது. கணவர் சிறைக்கு சென்றதும் அவரை நினைத்து கவலைப்பட்டு இறந்த அப்பாவின் மரணமும் ராஜாமணி அம்மாளுக்கு வேதனையை அதிகரித்தது. இதனால் விழுப்புரத்தில் இருந்து திருச்சி அருகே பொன்மலைக்கு பக்கத்தில் உள்ள சங்கிலியாண்டபுரத்தில் இருந்த வீட்டுக்கு மகன்கள் அழைத்து கொண்டு சென்றார். அங்கு கறவை மாடு வாங்கி பால் வெற்று பிள்ளைகளை வளர்த்து வந்தார் ராஜாமணி அம்மாள். வீட்டுக்கு அருகே கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. அங்கு பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைத்தார். சிவாஜிக்கு 4 வயது இருக்கும் போது அவரையும் பள்ளியில் சேர்த்து விட்டார். சிவாஜியின் அப்பா சின்னையா மன்றாயரின் நன்னடத்தை காரணமாக 7 ஆண்டு தண்டனை 4 ஆண்டு தண்டனையாக குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை ஆனதும் மகன் சிவாஜியை பார்க்க ஓடோடி வந்தார். வீட்டில் மகன் இல்லை என்று தெரிந்ததும் அவர் விளையாடும் உடையார் தெருவுக்கு சென்று அவரை அடையாளம் கண்டு தூக்கி கொஞ்சி மகிழ்ந்தார். பள்ளியில் படிக்கும் போது பாடுவதிலும் நடிப்பதிலும் சிவாஜிக்கு ஆர்வம் இருந்துள்ளது. நாடகங்களை பார்த்துவிட்டு அதே போல நடித்து காட்டுவார். ஒருமுறை வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்க அப்பாவுடன் சென்றார். அக்காலத்தில் சின்ன வேடங்களுக்கு ஆட்கள் தேவைப்பட்டால் நாடகத்துக்கு வரும் சிறுவர்களில் சிலரை அழைத்து போய் மேடையில் ஏற்றி விடுவார்கள். கட்டபொம்மன் நாடகத்தில் வெள்ளைக்கார சிப்பாய் வேடத்தில் நடிக்க சிலர் தேவைப்பட்டதால் சிவாஜியை நாடகக்காரர்கள் அழைத்து சென்று விட்டார்கள். வெள்ளைக்கார சிப்பாய்கள் அணிவகுத்து வரும் காட்சியில் அந்த சிப்பாய்களில் ஒருவராக சிவாஜியும் நடந்து வந்தார். அதுதான் சிவாஜி முதல் முறையாக நடித்த நாடகம். அந்த நாடகத்தில் நடித்தது முதல் நாமும் நடிகனாக வேண்டும், கட்டபொம்மனாக நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிவாஜியின் மனதில் ஆழமாக பதிந்தது. இந்த நேரத்தில் பொன்னுசாமி பிள்ளையின் மதுரை ஸ்ரீபாலகான சபா என்ற நாடக கம்பெனி திருச்சியில் முகாமிட்டு நாடகங்கள் நடத்தி வந்தது. இந்த நாடக குழுவில் சேர்ந்து விட வேண்டும் என்று சிவாஜி விரும்பினார். நாடக குழுவினர் திருச்சியில் நாடகங்கள் நடத்தி முடித்துவிட்டு வெளியூருக்கு செல்ல ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தனர். நாடக கம்பெனிக்கு சென்ற சிவாஜி, எனக்கு பாடத் தெரியும், ஆடத் தெரியும், நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை, நாடகத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். சிவாஜியை ஒரு பாட்டு பாடச் சொன்னார்கள். பழனிவேல் இது தஞ்சம் என்ற பாடலை சிவாஜி பாடினார். அந்த பாடல் நாடக கம்பெனிக்காரர்களுக்கு பிடித்துவிட்டது. உடனே சிவாஜியை கம்பெனியில் சேர்த்து கொண்டார்கள். அப்போது அந்த கம்பெனியில் திருச்சி சங்கிலியாண்டபுரம் காக்கா ராதாகிருஷ்ணனும் நடிகராக இருந்தார். அவர் சிவாஜியின் பக்கத்து வீட்டுக்காரர். நாடக கம்பெனி திருச்சியில் இருந்து திண்டுக்கல்லுக்கு சென்று முகாமிட்டது. அந்த நாடக கம்பெனியில் புது நடிகர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வாத்தியாராக சின்ன பொன்னேரி படையாச்சி என்பவர் இருந்தார். இவர்தான் சிவாஜி கணேசனுக்கு நடிப்பு பயிற்சி அளித்தவர். அங்கு ராமாயணம் நாடகத்தில் சீதை வேஷம் போட்ட சிவாஜி, யாரென இந்த புருஷனை அருகிலேன் என்ற பாட்டை பாடி அதற்கு ஏற்ற மாதிரி ஆட்டம் ஆடி நடித்தார். முதல் நாளே சிறப்பாக நடித்தார் சிவாஜி. வேஷத்தை கலைத்து உள்ளே சென்றபோது வாத்தியார் பொன்னேரி அவர் முதுகில் தட்டி கொடுத்து மிகவும் நன்றாக நடித்தாய் என்று பாராட்டினார். நாட்கள் போக போக புது புது வேடங்களை ஏற்று நடித்தார் சிவாஜி. சீதை வேஷம் போட்ட அவர் பிறகு பரதன் வேடம் போட்டார். சூர்பனகை அழகியாக மாறி ராமனை மயக்கும் கட்டத்தில் அந்த அழகு சூர்பனகியாக நடித்தார். ராவணனின் மகன் இந்திரஜித் வேடமும் அவருக்கு கிடைத்தது. இப்படி சிறுவனாக நாடகங்களில் நடித்த போதே மாறுபட்ட வேடங்களில் நடிக்கும் ஆற்றலை பெற்றார். பல்வேறு நாடக வசனங்கள் அவருக்கு மனப்பாடம். எனவே திடீரென்று எந்த வேடத்தையும் கொடுத்து நடிக்கச் சொன்னாலும் அவர் ஏற்று நடித்தார். அந்த காலத்தில் நாடகத்தில் நடிக்கும் சிறுவர்கள் வெளியே எங்கேயும் போக முடியாது. கம்பெனியின் வீட்டிலேயே அடைந்து கிடக்க வேண்டும். ஊருக்கு வா என்று பெற்றோர் கடிதம் எழுதினால் அதை பையன்களிடம் கொடுக்க மாட்டார்கள். கடிதங்களை பிரித்து படித்து பார்த்துவிட்டு கொடுக்க கூடியதாக இருந்தால் மட்டும் கொடுப்பார்கள்.
ஒருமுறை காக்கா ராதாகிருஷ்ணன் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அனுமதி பெற்று ஊருக்கு போய்விட்டு வந்தார். என்ன ராதாகிருஷ்ணா, என் வீட்டுக்கு போனாயா? எல்லோரும் சவுக்கியமா என்று சிவாஜி விசாரித்தார். உன் அண்ணன் திருஞான சம்பந்தமூர்த்தி இறந்துவிட்டார் என்று கூறினார் காக்கா ராதாகிருஷ்ணன். ஊருக்கு போய் வர கம்பெனி நிர்வாகிகளிடம் அனுமதி கேட்டார். அவர்கள் அனுதாபம் தெரிவித்தார்களே தவிர அனுமதி தரவில்லை. சில காலத்துக்கு பிறகு சிவாஜியின் இன்னொரு அண்ணன் கனக சபாநாதனும் இறந்து போனார். அப்போதும் சிவாஜி தன் வீட்டுக்கு போக முடியவில்லை. முக்கிய வேடங்களில் அவர் நடித்து வந்ததால் ஒரு நாள் கூட விடுமுறை கொடுக்க நாடக கம்பெனி நிர்வாகிகள் மறுத்துவிட்டனர். 5 ஆண்டுகளுக்கு பின் பெற்றோரை சந்தித்த சிவாஜி அதன் பிறகு எம்.ஆர். ராதாவுடன் பக்தி நாடகத்தில் சரஸ்வதி என்ற பெண் வேடத்தில் நடித்தார். நாடக குழுவினர் கோவைக்கு சென்றபோது அங்கே உள்ள ஸ்டூடியோவில் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சந்திரஹரி என்ற நகைச்சுவை திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார். அதில் என்.எஸ்.கேயின் மகனாக காமெடி வேடத்தில் நடிப்பதற்கு ஒரு பையன் தேவைப்பட்டான். பட கம்பெனியைச் சேர்ந்தவர்கள் சிவாஜியையும் காக்கா ராதாகிருஷ்ணனையும் அழைத்துச் சென்றனர். இந்த இருவரில் அவர்கள் தேர்வு செய்தது காக்கா ராதாகிருஷ்ணனைத்தான். சிவாஜிக்கு 12 வயதான போது நாடக குழுவினர் கோவையில் இருந்து பொள்ளாச்சிக்கு சென்று முகாமிட்டனர். சிவாஜிக்கு பெற்றோரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் அதிகரித்தது. தீபாவளிக்காவது என்னை ஊருக்கு அனுப்பி வையுங்கள் என்று கம்பெனி நிர்வாகிகளிடம் கெஞ்சினார். அவர்கள் மனம் இறங்கி சிவாஜியை அனுப்பி வைத்தனர். வீட்டுக்கு போனதும் சிவாஜி முதலில் பார்த்தது தம்பி சண்முகத்தையும் தங்கை பத்மாவதியையும் தான். அந்த தீபாவளியை பெற்றோருடனும் அண்ணன் தம்பி தங்கையுடனும் கொண்டாடி மகிழ்ந்தார் சிவாஜி கணேசன். எம்.ஆர். ராதா சரஸ்வதிக்கான சபா என்ற பெயரில் நாடக கம்பெனியை தொடங்கி லட்சுமி காந்தன், விதவையின் கண்ணீர் ஆகிய நாடகங்களை நடத்தினார். திராவிட கழக தலைவர் ஈ.வே.ரா. பெரியாரின் வீட்டுக்கு பக்கத்தில்தான் ராதாவின் நாடக கம்பெனி இருந்தது. பெரியார் வீட்டுக்கு பேரறிஞர் அண்ணா, சம்பத் ஆகியோர் அடிக்கடி வருவார்கள். அவர்களுடன் சிவாஜிக்கு அறிமுகம் ஏற்பட்டது. பெரியார் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டார். சிவாஜி கணேசன் நடித்துக் கொண்டிருந்த சரஸ்வதிகான சபா கொல்லங்கோட்டில் முகாமிட்டிருந்த போது குடும்பத்தை நடத்துவதற்கு பெற்றோர் படும் கஷ்டத்தை கேள்விப்பட்ட சிவாஜி ஏதாவது வேலைக்கு போனால் அம்மாவுக்கு உதவியாக இருக்குமே என்று நினைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் டிரான்ஸ்போர்ட் என்ற பஸ் கம்பெனியில் மெக்கானிக் வேலையில் சேர்ந்தார். ஆனாலும் மனம் நாடகத்தை சுற்றியே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அப்போது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் என்.எஸ். கிருஷ்ணன் சிறை சென்றிருந்தார். நாடக குழுவில் இருந்து வெளியே வந்து நாடகம் நடத்திய கே.ஆர். ராமசாமியின் நாடக குழுவில் சேர்ந்தார் சிவாஜி கணேசன். பேரறிஞர் அண்ணாவுடன் நெருங்கிய தொடர்பு உடையவர் கே.ஆர். ராமசாமி. அவர் அண்ணாவை சந்திப்பதற்காக காஞ்சிபுரம் சென்றார். போகும்போது சிவாஜி கணேசனையும் தன் ஆதரவாளர்களையும் அழைத்துச் சென்றார். அண்ணா அப்போது திராவிட நாடு என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். அந்த பத்திரிகை அலுவலகத்தில் சிவாஜியும் மற்றவர்களும் தங்கினார்கள். சென்னையில் 7வது சுயமரியாதை மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் பெரியாரும் அண்ணாவும் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தனர். மாநாட்டில் நடிப்பதற்காக சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற பெயரில் ஒரு நாடகத்தை அண்ணா எழுதியிருந்தார். இந்த நாடகத்தில் சிவாஜியாக எம்.ஜி.ஆரும், காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவும், மற்றொரு முக்கிய வேடத்தில் டி.வி. நாராயணசாமியும் நடிப்பது என்று முடிவாகியது. ஆனால் எம்.ஜி.ஆர். அந்த நாடகத்தில் நடிக்க விரும்பவில்லை. நாடகத்துக்கு பொறுப்பாளராக இருந்த நடிகர் டி.வி. நாராயணசாமி மூலமாக அண்ணாவிடம் தெரிவித்தார் எம்.ஜி.ஆர். இதனால் திராவிட நாடு அலுவலகத்தில் தங்கியிருந்த சிவாஜியை அழைத்து, கணேசா, என் நாடகத்தில் நீ சிவாஜி வேடத்தில் நடிக்கணும் என்று கூறிய அண்ணா சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் சிவாஜியாக நடிக்க வைத்தார். 3 மணி நேரம் நடந்த நாடகத்தை கடைசி வரை இருந்து பார்த்தார் பெரியார். நான் 10 மாநாடுகளில் சொல்லக்கூடிய கருத்துக்களை இந்த ஒரே நாடகத்தில் சொல்லிவிட்டார் அண்ணா என்று பாராட்டினார். அத்துடன் யாரோ ஒரு சின்ன பையன் சிவாஜியாக நடித்தானே, அவன் யார் என்று கேட்டார். சிவாஜி கணேசனை பெரியார் முன் கொண்டு போய் நிறுத்தி, இந்த பையன்தான், பெயர் கணேசன் என்று அறிமுகம் செய்து வைத்தனர். சிவாஜியாக ரொம்ப நன்றாக நடித்தாய், இன்று முதல் நீ கணேசன் அல்ல சிவாஜி என்று பெரியார் வாழ்த்தினார். பெரியாரின் இந்த வாழ்த்து பெரிய பட்டமாக அமைந்து விட்டது. அதுவரை வி.சி. கணேசன் என்று அழைக்கப்பட்டவர் அன்று முதல் சிவாஜி கணேசன் ஆனார்.
பிறகு K.R. ராமசாமி நாடக குழுவில் மனோகரனின் தாயார் பத்மாவதியாக நடித்த சிவாஜி அண்ணாவின் உதவியால் சக்தி நாடக சபாவுக்கு சென்று நூர்ஜஹான் என்ற நாடகத்தில் நூர்ஜஹானாக நடித்தார். வேலூரில் நாடக்குழு முகாமிட்ட போது நேஷனல் பிக்சர்ஸ் P.A. பெருமாள் நூர்ஜஹான நாடகத்தை பார்த்தார். சிவாஜியின் நடிப்பு அவரை வெகுவாக கவர்ந்தது. இந்த சமயத்தில் தேவி நாடக சபையினர் பராசக்தி என்ற நாடகத்தை நடத்தி வந்தனர். அந்த நாடகத்தை பெருமாள் முதலியார் பார்த்தார். அந்த நாடகத்தின் கதை அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. பராசக்தி கதையை படமாக தயாரிக்க வேண்டும், அதில் சிவாஜி கணேசனை கதாநாயகனாக நடிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார். AVM நிறுவனம் தயாரித்த பல திரைப்படங்களை விநியோகம் செய்த P.A. பெருமாள் A.V. மெய்யப்ப செட்டியாரோடு இணைந்து அந்த படத்தை தயாரிக்க முடிவு செய்தார். ஆனால் மெய்யப்ப செட்டியாரோ K.R. ராமசாமியை கதாநாயகனாக போட்டு அந்த படத்தை எடுக்கலாமே என்றார். டிராமாவில் நடிப்பது என்பது வேறு, சினிமாவில் நடிப்பது என்பது வேறு. இதுவரை கணேசன் எந்த சினிமாவிலும் நடிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது முதன் முறையாக மெயின் ரோலில் அந்த பையனை நடிக்க வைத்துவிட்டு அந்த படம் ஓடவில்லை என்றால் என்ன செய்வது? இந்த படம் நீங்கள் என்னோடு சேர்ந்து எடுக்கின்ற முதல் படம், ஆகவே ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்றார் AVM. ஆனால் சிவாஜிதான் நடிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார் பெருமாள் முதலியார். அரை மனதுடன் ஒப்புக்கொண்ட AVM மெய்யப்ப செட்டியார் பட வேலைகளை தொடங்கினார். பராசக்தி படத்துக்கு வசனம் எழுத அந்த நாடகத்தை எழுதிய பாலசுந்தரம்தான் முதலில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். பிறகு அவரை மாற்றிவிட்டு திருவாரூர் தங்கராஜை ஒப்பந்தம் செய்தனர். பின்னர் சில காரணங்களால் அவரும் மாற்றப்பட அதற்கு பிறகு அந்த இடத்துக்கு கலைஞர் மு. கருணாநிதி வந்தார். மேக்கப் டெஸ்டுக்காக திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் சிவாஜியை அழைத்து வந்து திரைப்படத்தில் வரும் சக்சஸ் என்ற வசனத்தை பேச சொல்லி பார்த்தனர். சக்சஸ் என்பது சத்தத் என்று கேட்பதாக பலரும் குறை சொன்னார்கள். அடுத்து இன்னொரு காட்சியையும் அவரை வைத்து படமாக்கினார்கள். அந்த காட்சியை போட்டு பார்த்தபோது அப்போது AVM-இல் சவுண்ட் இன்ஜினியராக இருந்த ஜீவா என்பவர் சிவாஜியை தொடர்ந்து நடிக்க வைக்க தனது முழு எதிர்ப்பையும் தெரிவித்தார். சிவாஜி ஒல்லியாக இருப்பதும் அவரது பல்வரிசை சரியாக இல்லாததும் சிறு குறைகளாக தென்பட்டாலும் அவருடைய நடிப்பு திறனுக்கு முன்னால் இதெல்லாம் மிகச்சிறிய குறைகள் என்றே கிருஷ்ணன், பஞ்சு ஆகிய இருவரும் எண்ணினார்கள். பெருமாள் முதலியாருக்கோ சிவாஜியின் நடிப்பு பூரண திருப்தியை தந்தது. டைரக்டர், தயாரிப்பாளர் ஆகிய இருவரும் சிவாஜிக்கு முழு ஆதரவாக இருப்பதை தெரிந்து கொண்ட AV மெய்யப்ப செட்டியார் முதலில் ஒரு 5000 அடி எடுத்து பார்ப்போம், அதற்கு பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து பராசக்தி படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. முதல் கட்டமாக 1000 அடி வரை எடுத்து படத்தை போட்டு பார்த்தபோது பட தயாரிப்பாளரான பெருமாள் முதலியாரின் மாமனாரே சிவாஜி கணேசனை மாற்றிவிட்டு வேறு ஒரு நடிகரை போட்டு எடுத்தால்தான் படம் படமாக இருக்கும் என்றார். இப்படி பல எதிர்ப்புகள் தொடர்ந்த நிலையில் பராசக்தி படத்தின் படப்பிடிப்பு நிற்கவில்லை. படம் 8000 அடி வளர்ந்த போது அதை மீண்டும் எல்லோரும் போட்டு பார்த்தார்கள். இந்த படத்தில் கண்ணை மூடிக்கொண்டு வசனங்களை கேட்டு ரசிக்கலாம், ஆனால் படத்தையோ இந்த புதுமுகங்களையோ கண்ணால் பார்க்க முடியவில்லை என்றார் AV மெய்யப்ப செட்டியார். அப்போது AVM-இல் பணியாற்றியவர்களில் சிவாஜியை மாற்றிவிட்டு வேறு கதாநாயகனை போட்டு எடுத்தால்தான் பராசக்தி படம் மக்கள் மத்தியில் எடுபடும் என்று யோசனை சொல்லாதவர்கள் மிகச் சிலரே. ஆனால் அத்தனை எதிர்ப்புகள் வந்த போதிலும் பெருமாள் முதலியார் மட்டும் அசையாமல் சிவாஜி கணேசன் தான் பராசக்தி படத்தின் நாயகன் என்று துணிந்து நின்றார். பலரது எதிர்ப்புகளையும் மீறி 10,000 அடி வரை எடுத்துவிட்டு படத்தை போட்டு பார்த்தபோது மெய்யப்ப செட்டியாருக்கு சிவாஜி மீது முதல் முறையாக நம்பிக்கை ஏற்பட்டது. சிவாஜியின் நடிப்பில் முன்னேற்றம் இருப்பது தெரிந்ததும் ஆரம்பத்தில் எந்தெந்த காட்சிகளில் சிவாஜி சுமாராக நடித்திருந்தாரோ அந்த காட்சிகளை எல்லாம் மீண்டும் படமாக்கச் சொன்னார். AVM ஸ்டுடியோவின் எல்லா அரங்குகளிலும் பராசக்தி படத்துக்காக போடப்பட்ட செட்டுகளை எல்லாம் திரும்பவும் போட்டு 15 நாட்கள் தொடர்ந்து சிவாஜி சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கினார்கள். அதைத் தொடர்ந்து 1952 தீபாவளியன்று வெளியான பராசக்தி வசூலில் புதியதொரு சாதனையை படைத்தது என்றால் அதிலே நாயகனாக நடித்த சிவாஜி உலகம் போற்றுகின்ற ஒரு நடிகராக உயர்ந்தார். பராசக்தி படத்தை பார்த்த NS
கிருஷ்ணன் சிவாஜி கணேசனை மனதார பாராட்டியதுடன் அடுத்து தனது பணம் படத்தில் சிவாஜியை நாயகன் ஆக்கி அவருக்கு ஜோடியாக பத்மினியை நடிக்க வைத்தார். பணம் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே அக்காள் மகள் கமலாவை 1952ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி மணந்து கொண்டார். சுவாமிமலையில் நடைபெற்ற அந்த திருமண விழாவில் பெருமாள் முதலியார், கலைஞர் மு. கருணாநிதி, எம்ஜிஆர், கவிஞர் கண்ணதாசன், ராமா, அரங்கண்ணன், டி. மதுரம், எஸ்.வி. சகஸ்ரநாமம் டைரக்டர்கள் கிருஷ்ணன், பஞ்சு உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள். அவரின் கல்யாண செலவு அன்று 500 ரூபாயாம். இந்த தகவலை சிவாஜியே கூறியிருந்தார். புராண படங்கள், மன்னர் கால படங்கள், சமூக படங்கள், விடுதலை வீரர்களின் படங்கள் என எல்லாவிதமான கதாபாத்திரங்களிலும் நடித்து அந்த பாத்திரமாகவே தெரிந்தவர் சிவாஜி கணேசன். ஸ்டேனிஸ்லாவோஸ்கி தியரி என்கிற நடிப்பு கல்லூரி மாணவர்களுக்கான பாட புத்தகத்தில் 64 வகையான முகபாவங்களை பிரதிபலிக்கும் திறமை பெற்றவர் என்று குறிப்பிட்டு சிவாஜியின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. சின்சியாரிட்டி, ஒழுங்கு, நேரம் தவறாமைக்கு சிவாஜி ஓர் உதாரணம். 7:30 மணிக்கு ஷூட்டிங் என்றால் 6:45 மணிக்கே செட்டில் ஆஜராகிவிடுவார். தனது வாழ்நாளில் ஒரு நாள் கூட தாமதமாக ஷூட்டிங்குக்கு சென்றது இல்லை சிவாஜி. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் பட நிறுவனத்தை தொடங்கி படங்கள் தயாரித்தார். 1961ஆம் ஆண்டு சென்னை அண்ணா சாலையில் தனது ஆசைப்படியே ஒரு தியேட்டரை வாங்கி சாந்தி என பெயர் சூட்டி அப்போதைய முதல்வர் காமராஜ் கையால் திறக்க வைத்தார். தனக்கு சொந்தமான கோடம்பாக்கம் நிலத்தை நலிந்த நடிகர் நடிகைகள் வீடு கட்டிக்கொள்ள இலவசமாக அளித்தார். கயத்தாரில் கட்டபொம்மன் தூக்கிலப்பட்ட இடத்தை வாங்கி தனது சொந்த செலவில் கட்டபொம்மனுக்கு சிலை வைத்தார். தேசத்தந்தை காந்திக்கு சிலை, நேருவுக்கு சிலை, இந்திரா காந்திக்கு சிலை, பெரியாருக்கு சிலை, அம்பேத்கருக்கு சிலை, முத்துராமலிங்க தேவருக்கு, நேசமணிக்கு சிலை, காமராஜருக்கு சிலை என நாட்டுக்காக உழைத்தவர்களுக்கு சிலை வைத்து அழகு பார்த்தார் சிவாஜி. தமிழில் 270, தெலுங்கில் 9, ஹிந்தியில் 2, மலையாளம் 1, கௌரவ தோற்றம் 19 படங்கள் என சிவாஜி நடித்த மொத்த படங்கள் 301. சிவாஜியும் எம்.ஜி.ஆரும் இணைந்து நடித்த ஒரே படம் கூண்டுக்கிளி தான். தாய் ராஜாமணி அம்மையாருக்கு சிவாஜி கார்டனில் சிலை ஒன்றை அமைத்தார் சிவாஜி. அந்த சிலையை திறந்து வைத்தவர் எம்ஜிஆர். அமெரிக்க அரசின் அழைப்பின் பேரில் இந்தியாவின் நல்லெண்ண தூதராக பிரிட்டன், ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு 2 மாத சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் சிவாஜி. அப்போது நயாகரா மாநகரின் ஒரு நாள் நகர தந்தை என கௌரவிக்கப்பட்டார். பிரெஞ்சு அரசின் உயரிய விருதான செவாலியே விருது, ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட சிவாஜி, இந்திய அரசின் தாதா சாஹிப் பால்கே விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகள் பெற்றுள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருது, தமிழக அரசின் எம்ஜிஆர் விருது, ஆந்திர அரசின் என்டிஆர் விருது பெற்றுள்ள அவர், தேவர் மகன், வியட்நாம் வீடு ஆகிய படங்களுக்காக தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதும் பெற்றிருக்கிறார். சிவாஜியின் தீவிரமான ஆசைகளில் ஒன்று தந்தை பெரியார் வேடத்தில் நடிப்பது. கடைசி வரை அது நிறைவேறவே இல்லை. 1955 வரை திராவிட இயக்க அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்த சிவாஜி 1961 முதல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார். 1982ஆம் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் ஆனார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சியை ஆரம்பித்து எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாளின் தலைமையிலான அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தார். அதன் பிறகு முன்னாள் பிரதமர் விபி சிங் தனது ஜனதா தளம் கட்சியின் தலைவராக பணியாற்றும்படி கேட்டுக் கொண்டதால் கொஞ்ச நாள் ஜனதா தளத்தில் இருந்தவர் பிறகு அந்த கட்சியை விட்டு விலகி அரசியலில் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை அனுபவங்களாக கற்றுக்கொண்ட பாடங்களை தனது கலையுலக நண்பர்களுக்கு தெரிவித்தார். தனது அண்ணன் தங்கவேலு, தம்பி சண்முகம் போன்றவர்களுடன் ஒரே கூட்டு குடும்பமாக இறுதி வரை வாழ்ந்த சிவாஜி கணேசன் சுவாச பிரச்சினை காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2001ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி தனது 74வது வயதில் காலமானார்.